ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈஸியான கிச்சன் டிப். மசாலா டீ இன்ஸ்டண்ட்டாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு. அதுக்கு ஒரு கிளாஸில் பார்த்திங்கன்னா 2 டீ அளவுக்கு நான் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். அந்த கிளாஸை சுற்றி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் போட்டுக்கிறேன். காட்டன் கிளாத் நல்லா துணியை அந்த தண்ணியை தொடுற அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போது ஒன்று நம்ம இதை ரப்பர் பேண்ட் போட்டு கட்டலாம், இல்லைன்னா நார்மலான ஒரு துணி கயிறு மாதிரி இருந்ததுன்னா அதை போட்டு கொஞ்சம் நாட் ரொம்ப கொஞ்சம் லூஸாக போட்டுக்கோங்க. அப்போ தான் எடுக்கும்போது ஈஸியாக எடுக்கலாம். இதில் நான் டீக்கான இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறேன். முதல்ல 2 பேர் அளவுங்கிறதுனால நான் 2 ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கிறேன். இனிப்புக்காக பனங்கற்கண்டு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அடுத்து மசாலா டீங்கிறதுனால இஞ்சி சின்ன துண்டு 2, ஏலக்காய் வாசனைக்காக 4, பட்டை சின்னதாக 2 துண்டு அளவு சேர்க்குறேன். கிராம்பு ஒரு 4, துளசி ஒரு சின்ன ஸ்பூன் அளவு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போது நம்மளோட டீக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி. இப்போ நான் இன்றைக்கி குக்கரில் டீக்கான டிகாஷன் போட போகிறேங்க. அது பார்த்திங்கன்னா ப்ரெஷர் குக்கரில் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப பெருசான ரொம்ப அளவுக்கு அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ நம்ம அந்த டம்ளரில் வச்சுருக்கிற டீ இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு இந்த மாதிரி கொதி வந்துட்டக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கொதி வந்துட்டக்கப்புறம் குக்கரை அந்த ரப்பரோடு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு விசிலை இன்சர்ட் பண்ணிவிடுங்க. 5லிருந்து 6 விசில் வரட்டும். அந்த டைமில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த டீ இன்க்ரீடியன்ஸோட ஃப்ரேக்ரன்ஸ் எல்லாமே நம்ம ஊற்றி வச்சுருக்க அந்த தண்ணி கப்புள்ளே இறங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டீயோட கலர் பாருங்கள், நம்ம போட்டிருக்க அந்த துணியிலே படிஞ்சிருக்கு. இப்போ என்னன்னா நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். துணியை ரிமூவ் பண்ணிவிட்டு அடியில் எசன்ஸ் நல்லா இறங்கிடுச்சான்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு சரியாக இறங்கலைன்னும் போது நம்ம உடனே அந்த டீ பேகை டிப் பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சூட்லேயே எல்லா எசன்ஸும் இறங்கிடுங்க. இது ரொம்ப ஈஸியான வேலை. நம்ம இந்த இன்ஸ்டன்ட் டீயோட டிகாஷன் நம்ம ஃப்ரிட்ஜ்லேயுமே சேவ் பண்ணி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இன்ஸ்டண்ட்டாக. இப்போ நான் பால் காய்ச்சிருக்கேன். அதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த டீ டிகாஷனை ஊற்றுறேன். பார்த்திங்கன்னா நம்மளோட இன்ஸ்டன்ட் மசாலா டீ ரெடி. இப்போ மழை காரம் அப்படிங்கிறதுனால நம்மள எல்லாருக்குமே ஒரு டீ குடிக்கிற மைண்ட் செட் கண்டிப்பாக இருக்கும். அதுவும் மசாலா டீ கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி டிகாஷன் யூஸ் பண்ணி வச்சு டெஃபினட்டாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிவை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி கிச்சன் டிப்ஸ் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. Stay connected.